வெல்கம் பேக் டு ஆட்டோ பவர் பார்ட் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக நாம பூஜை பொருட்களை அனைத்தும் பேக் பண்ணக்கூடிய ஒரு 3 விதமான பேக்கிங் மிஷின் பற்றி தான் பார்க்க போறோம். இந்த 3மே ஒரே மாதிரியான பேக்கிங் மிஷின் தான், பட் ஆனா 3 விதமான பொருட்களை பேக் பண்ணுது. அது என்ன பொருட்கள்லாம் ஒண்ணு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மங்களகரமான சொல்லக்கூடிய மஞ்சளை பேக் பண்ணது, அதுக்கப்புறம் குங்குமம், அதுக்கப்புறம் விபூதி. இந்த 3 பொருட்களுமே ஒரே நேரத்தில் பேக் பண்ண இந்த வீடியோ மூலமா தான் நீங்க பார்க்க போறீங்க. பூஜை பொருட்கள் சொல்லக்கூடிய மஞ்சள், குங்குமம், அந்த விபூதி, விஷயங்கள், சந்தன பவுடர், இந்த மாதிரியான அனைத்துமே ஒரே மிஷின்ல பேக் பண்ண முடியும். ஆனா அவங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால அவங்களோட வால்யூம் அதிகபட்சமா தேவைப்படுறதுனாலதான் இந்த 3 மிஷினா அவங்க பிரிச்சு போட்டு ஒரே கஸ்டமர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுல அடிஷனலா நம்ம என்னென்ன ஆட் பண்ணிக்கிறோம்னா நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கிறோம். இந்தியாவிலேயே முதல் முறையாக வைஃபை ஆப்ஷன், அந்த வைஃபை ஆப்ஷன் முதல்ல நாம தான் போட்டுருக்கோம். இது அப்புறம் ரெகுலரா ஆட்டோ பவர் பேக் மூலயமாக போகிறது எல்லா மிஷினுமே பார்த்தோன்னா இந்த இன்டர்நெட் மூலயமா நம்ம இங்க இருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பேக்கிங் மிஷினை தான் நம்ம தொடர்ந்து ஆட்டோ பவர் பேக் மூலமா கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மிஷின்லயும் அதே தான் பண்ணியிருக்கோம். இது மொபைல் மூலமாவே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது மிஷின் கஸ்டமர் எங்க எடுத்து போய் வச்சிருந்தாலும் என் இடத்துல இருந்து என்னால இங்க இருந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். அது ஏற்கனவே பல வீடியோக்கள் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அது நீங்க எங்க ஆட்டோ பவர் பேக் யூடியூப் சேனல் மூலமா போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அதை பத்தியான டீட்டெயில்ஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா? அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபுல் அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட லேசர் கட்டிங், அந்த மிஷினரிஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஹெட் இந்த எல்லாமே பிளான் பண்ணி நம்ம செஞ்சிருக்கோம். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன ஆட் பண்ணிக்கிறோம்னா இதுல அக்யூரிசி, மெயினா உங்களுக்கு வெயிட் அக்யூரிசி வேணும் இல்லையா, அந்த அக்யூரிசிக்காக சர்வோ மோட்டார் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். 4 லெவல் வைப்ரேட்டர் சென்சார் அதையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். இதுல பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்க்ரூ கன்வேயரும் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்க்ரூ கன்வேயர் பற்றி இங்க இடம் ஸ்பேஸ் இல்லான்றதுனால அந்த வீடியோவை நம்ம நிறைய வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு, அதனால இதுல காட்டிக்க முடியல. சர்வோ மோட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன பர்பஸ்க்காக நம்ம இது இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறோம்னா மிக துல்லியமாகவும் மிக அது வேகமாகவும் பேக் பண்ணி வெயிட்டை அவ்வளோ அக்யூரஸியா கொடுக்கறதுக்காக மட்டுமே இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கஸ்டமரை பொறுத்தவரைக்கு நம்மள்ட்ட கிட்டத்தட்ட 1 இயரா நம்மள ஃபாலோ பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட இவர் எங்கேயும் போலங்க, இந்த மிஷின் ஈரோடு தான் போகுது. ஈரோட்ல இவர் ஆல்ரெடி மிஷின் வாங்கி அந்த மிஷினை ஒரு ஆப்ரேட்டர் மூலமா ஓட்டிட்டு அவரால் ஒரு சிலதெல்லாம் அவர் நினைச்ச மாதிரி சேல்ஸுக்கு கொண்டு போக முடியல. அதுக்கப்புறம் தான் அந்த மிஷினை ஓரம் கட்டிட்டு இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட என்கிட்ட 1 இயருக்கு முன்னாடியே என்கிட்ட பேசி இந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்கா, எனக்கு இப்படிதான் வேணும், இந்த ஏன்னா ஒரு மோட்ரு சர்வோ மோட்ரு கேட்டாலும் அவர் தான் ஆக்சுவலாக நம்ம என்னதான் சொல்லியிருந்தாலும் அவர் எனக்கு இப்படிதான் வேணும், இந்த கஸ்டமைஸ் தான் வேணும், லேடிஸ் ஹேண்டில் பண்ற மாதிரி மிஷின் ஓடணும் என்ற மாதிரி ஆல்ரெடி அவங்கள்ட்ட லேடிஸ் தான் ஆப்ரேட்டரா இருக்கிறாங்க, அவங்க தான் என்கிட்ட ஆப்ரேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டு 1 வருஷமா என்னை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட 3 டைம் இந்த கம்பெனிக்கு வந்திருக்காரு. நம்ம கம்பெனிக்கு இவர் 1 வருஷமா என்னை மட்டும் ஃபாலோ பண்ணல, தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கம்பெனியுமே கிட்டத்தட்ட பட்ஜெட்டு, இந்த டெக்னாலஜி அண்ட் கஸ்டமைஸ் இது எல்லாத்தையுமே அவர் செக் பண்ணி வெரி பண்ணி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் நேரடியாக என்கிட்ட வந்தாரு, விசிட் பண்ணாரு. விசிட் பண்ணிட்டு அப்புறம் எங்களோட டெக்னாலஜி நான் சொல்லியிருந்தேன். டெக்னாலஜி என்னன்னா இப்போ அதாவது தமிழ்நாடு இல்லைங்க, இந்தியாவிலே இல்லாத ஒரு பொருளை, அதாவது அந்த வைஃபை ஆப்ஷன் சொன்ன இல்லையா, அந்த டெக்னாலஜி நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லேசர் கட்டிங் அண்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வோ மோட்டார்ஸ் இதை பற்றியெல்லாம் எல்லாமே டீட்டெயிலாக பேசின அப்புறம் அவருக்கு இவ்வளோ அவுட்புட்டு தேவைன்றது அதையும் நான் உள்வாங்கிக்கின்னு அப்போ இத்தனை மிஷின் போட்டால் தான் சரி வரும்ன்றது அதையும் நான் அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் மிஷின் அவருக்கு இந்த பட்ஜெட்டையாகவும் நான் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் நான் அவருக்கு மிஷின் பண்ணி கொடுத்ததுனால மட்டும்தான் அவர் ஆர்டர் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணார். இந்த 3 மிஷின் இல்லாமல் 2 ஸ்க்ரூ கன்வேயரும் இதில் ஆட் ஆகுது. இந்த ஒரு காம்போ, அதாவது மிஷினு, ஏர் கம்ப்ரஸர் அண்டு ஸ்க்ரூ கன்வேயர், இது எல்லாமே ஒரு ஆட் ஆகி தான் ஒரு பேக்கேஜாக தான் அவருக்கு ஈரோட்டுக்கு இன்னைக்கு டெஸ்பேச் கண்டிஷனில் இருக்குது. இந்த கண்டிஷனில் இருக்கும்போது தான் இந்த வீடியோ நம்ம எடுத்துருக்கோம். அடுத்த கட்டமாக இவ்வளோ இந்த மிஷினை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த மிஷின் எப்படி ரன் ஆகுதுன்ற வீடியோவை அப்படியே தொடர்ந்து பார்த்தலாம் வாங்க. இப்போ இந்த 3 மிஷினுமே ரன் பண்ணுறத பாருங்கள். ஜஸ்ட்டு இது ரொம்ப சிம்பிளிஃபையாக பண்ணியிருக்கோம் இந்த ஆப்ஷன். அதுக்கு முன்னாடி நம்மளே பண்ணியிருக்கோம், எல்லாமே டச்சில் போய் செலக்ட் பண்ணணுன்ற ஒரு ஆப்ஷன்லாம் இருந்தது. இப்போ அந்த ஒரு இதெல்லாம் எடுத்தாச்சு. இன்னும் கஸ்டமருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னா ஜஸ்ட்டு இந்த பட்டன் இப்போ சென்டர் பொசிஷன்ன்றது உங்களுக்கு ஆஃப் கண்டிஷன். இதே இப்படி லெஃப்ட்டில் போட்டிங்கன்னா மேனுவல்ன்றது உள்ள எம்டி பாக்கெட் மட்டும் இறங்கும். ரைட்டில் போட்டிங்கன்னா ஆட்டோ ப்ராடக்டோட இருக்கும். ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள்,
மேனுவல் போடுறேன். இது மேனுவல். ப்ராடக்டோட